9th கொஸ்டின். ஒரு ஆர்டர் பேர் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் பேர் கொடுத்துட்டு வந்து லீனியர் ஃபங்க்ஷன், ஸோ இன்டிஜர் டு இன்டிஜர்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் எஃப் ஆஃப் எக்ஸோட கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ லீனியர் ஃபங்க்ஷன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இதுதான் ஃபார்ம். அப்போ இதில் இருக்க வேரியபிள் பவர் வந்து 1 இருக்கணும். அது 1 இருந்தால் வந்து லீனியர் ஃபங்க்ஷன் அர்த்தம். ஓகேவா? என்ன கொடுத்துட்டாங்க? Z டு Z. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரோ டயக்ராம் கன்சிடர் பண்ணலாம். அப்போ சொல்யூஷன், ஸோ இதுவும் Z தான், நெக்ஸ்ட்டு இதுவும் Z தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் 1, ஸோ -1 0 2, என்ன இருக்குங்க 3 -1 9. அப்போ -1, 3யா, -1, 3 0, -1 நெக்ஸ்ட்டு 2, 9 இருக்குது. அப்போ இந்த ஃபங்க்ஷனில் லீனியர் ஃபங்க்ஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு நான் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எடுத்தால் நான் எஃப் ஆஃப் -1 எடுக்கிறேன். அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் என்ன மீனிங்கு? இந்த ஃபங்க்ஷனில் எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல நான் -1 சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ என்ன வருங்க? ஏ இன்ட்டு -1 வரும் இல்லையா? அப்போ -a ப்ளஸ் பி. அப்போ எஃப் ஆஃப் -1 ஒரு ஆன்சர் என்ன? 3யா? அப்போ 3 ஈக்குவல் டு -a ப்ளஸ் பி. இது நான் ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் 0 எடுக்கிறேன். நான் எஃப் ஆஃப் 0 அப்படின்னு எடுத்துட்டான்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னா அப்போ ஏ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 ப்ளஸ் பின்னு வரும். எஃப் ஆஃப் 0 எனக்கு ஆன்சர் வந்ததுங்க -1 வருதா? அப்போ நாங்கள் 0 எனி நம்பர் 0, இங்கே ப்ளஸ் பின்னு வரும். அப்போ இங்கே பியோட வேல்யூ வந்து -1. அப்போ பி ஈக்குவல் டு -1ன்னு சொல்லிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட் பண்ணுறேன். ஈக்குவேஷன் 1 என்னவா இருக்குங்க? -a ப்ளஸ் பி ஈக்குவல் டு 3ன்னு இருக்குது. அப்போ -a பியோட வேல்யூ என்னங்க? -1 ஈக்குவல் டு 3. இப்போ -a ஈக்குவல் டு 3, -1 become +1 மாறும். இப்போ -a ஈக்குவல் டு 4, அப்போ a ஈக்குவல் டு -4 வரும். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ், ஏன்னா வந்து அங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. அப்போ ஏவோட வேல்யூ பியோட சப்ஸ்டிட் பண்ணால் சம்ம முடிஞ்சிச்சு. இப்போ இங்கே ஏ என்ன இருக்குங்க? -4 இன்ட்டு எக்ஸ், பி வந்து -1. ஸோ அவங்க கேட்ட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இவ்வளோதான். 10th கொஸ்டின். இன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் தியரி a circuit C of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த C of t வந்து லீனியர் சர்க்கியூட் தியரியாக இருந்தால் இந்த சூப்பர் பொசிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? நெக்ஸ்ட்டு வேறு a, b வந்து கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டு ஷோ தட் த சர்க்கியூட் C of t ஈக்குவல் டு 3t இஸ் லீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா C of t ஈக்குவல் டு 3t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. C of t ஈக்குவல் டு 3t, C of t ஈக்குவல் டு 3t. நான் வந்து இங்கே டீக்கு பதிலாக நான் t1 எடுக்கிறேன். அப்போ இங்கே t1 எடுத்தீங்கன்னா வரும், இங்கேயும் t1 தான் வரும். நெக்ஸ்ட் இங்கே C of நான் t2 எடுக்கிறேன். அப்போ இங்கே வரும், இங்கே 3t2 தான் வரும். அப்போ இங்கே நான் C of tன்னு எடுத்தால் இங்கே t வரும், இங்கே C of t1 எடுத்தால் இங்கே t1 வரும், இங்கே C of t2 எடுத்தால் இங்கே t2 வரும். ஓகேவா? அப்போ இங்கே LHS எடுத்து நான் RHS ப்ரூவ் போகிறேன். இங்கே LHS என்ன இருக்கிறான்னாங்க C of at1 ப்ளஸ் bt2. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே இருக்குன்னா 3t இருக்குது. அப்போ 3 இன்ட்டு, அப்போ இங்கே C of tன்னா இங்கே t வரும், இங்கே C of t1னா இங்கே t1 வரும், இங்கே C of t2னா இங்கே t2 வரும். அப்போ இங்கே C of இங்கே என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் 3க்கு அப்புறம் வரும். அப்போ இங்கே C of என்ன வரும்னா at1 ப்ளஸ் bt2 வரும். இதை மல்டிப்ளை பண்ணால் 3at1 ப்ளஸ் 3bt2. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த 3t1ம் இந்த 3t2ம் பேராக வர மாதிரி எழுதுறேன். ஏன் எழுதுறேன்னா இந்த 3t1 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்னென்னு C of t1. இங்கே 3t2 வந்தால் அந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், என்னென்னு ct2. அப்போது a இன்ட்டு 3t1 ப்ளஸ் b இன்ட்டு 3t2. அப்போ இந்த 3t1க்கு பதிலாக நம்ம என்னென்னதெல்லாம் C of t1 எழுதலாம். அப்போ a இன்ட்டு C of t1 ப்ளஸ் இந்த b அப்படியே இருக்கலாம், இந்த 3t2க்கு பதிலாக C of t2 எழுதலாமா? அப்போ என்ன வருங்க C of t2. இங்கே RHS பாருங்கள். அப்போ AC இன்ட்டு t1 BC இன்ட்டு t2 ஸோ ஈக்குவல் டு RHS. ஸோ ஹென்ஸ்
ப்ரூவ்ட்.